வணக்கம். நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வள பகுதி செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி நீலமலை அன்பில். இன்றைய நகர்வள பகுதியில் நாம் பார்க்க இருப்பது நீலகிரி மாவட்ட மாற்றுத்திறனாளி அலுவலக அதிகாரியாக புதியதாக பொறுப்பேற்றுக் கொண்டவரை சந்தித்து அவரிடம் ஒரு கலந்துரையாடலை நமது நீலமலை தொலைக்காட்சி நடத்தியது. இந்த நிகழ்ச்சியை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் நீலகிரி மாவட்ட செய்தியாளர் SA நிக்கோலஸ் அவர்கள் உதகை மாவட்ட ஆட்சியர் அலுவலக அருகிலே அமைந்திருக்கின்ற மாவட்ட மாற்றுத்திறனாளி நல அலுவலகங்களுக்கு நேரடியாக சென்று அலுவலகத்தை அங்கே எழுதி வைத்திருக்கின்ற வாசகங்கள், அதனுடைய பயன்கள், மாற்றுத்திறனாளி ஒவ்வொருவரும் இதனை படித்து பயன்பெற வேண்டும் என்ற கருத்துக்கள் உட்பட எடுத்துச் சொல்லி புதிதாக நீலகிரி மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளி நல அலுவலகத்தினுடைய அதிகாரியாக பொறுப்பேற்றிருக்கின்றவர்களை நேரடியாக சந்தித்து நமக்கு தகவலை தருகிறார். சார் நிக்கோலஸ் சார், இப்ப நீங்க உதகையிலே இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமைந்திருக்கின்ற மாற்றுத்திறனாளி அலுவலகத்திலே இருக்கிறீர்கள். இன்றைக்கு புதியதாக மாற்றுத்திறனாளிகளுடைய அலுவலகத்தினுடைய அதிகாரியாக பொறுப்பேற்றிருக்கின்றவர் அவரை சந்தித்து உரையாடுகிறீர்கள். அவருடைய பெயர், அதை பற்றி கொஞ்சம் விவரமாக நம்முடைய நீலமலை தொலைக்காட்சிக்கு சொல்லுங்களேன். மாற்றுத்திறனாளிகளுக்கு மென்மைப்பட புதிய அலுவலர் அவர்கள் இன்று பதவியேற்பு விழா மாற்றுத்திறனாளி அலுவலகத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் நீலமலை தொலைக்காட்சி, தீபம் தொலைக்காட்சி சார்பில் நீலகிரி மாவட்டத்துடைய மாற்றுத்திறனாளி சங்க தலைவர் நிக்கோலஸ் மற்றும் செய்தி தொடர்பாளர் அவர்கள் நமது மதிப்புமிக்க ஆட்சியருடைய ஆவலுக்கு இணங்க பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்ட அவரை பற்றிய சில தகவல்களை நாங்கள் சேகரித்து இதை நீலமலை தொலைக்காட்சி, தீபம் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பு செய்ய எங்களுக்கு பெரும் உதவியாக இருந்த மாற்றுத்திறனாளி அலுவலகத்தை சார்ந்த ஒவ்வொருவருக்கும் என்னுடைய சிறப்பு செய்தியாளர் நிக்கோலஸ் என்ற முறையிலே வணக்கத்தை கூறி, ஐயா, தாங்கள் பதவியேற்ற நிகழ்ச்சி மிக மென்மையான ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் தாங்களை பற்றி கூறும்படி அன்புடன் கேட்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் எஸ் சந்திரமோகன். தற்போது நான் திருச்சி மாவட்டத்திலிருந்து பணியிட மாற்றம் செய்யப்பட்டு கோயம்புத்தூர் மற்றும் உதகை மண்டலத்துக்கு கூடுதல் பொறுப்பாக 25ஆம் தேதி முதல் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூரில் பணியாற்றி வருகிறேன். இருந்தாலும் நீலகிரி மாவட்டம் மலைகள் அடர்ந்த மாவட்டம் இருந்தாலும் மாற்றுத்திறனாளிகள் அதிக அளவில் கிட்டத்தட்ட 16,576 மாற்றுத்திறனாளிகள் இம்மாவட்டத்தில் உள்ள கண்டறியப்பட்டுள்ளது. இது மாற்றுத்திறனாளிகள் அனைவரும் மாற்றுத்திறனாளிகள் உதவிகளை பெறுவதற்கு மிகவும் சிரமப்பட்டு மலைப்பாங்கான இடத்திலிருந்து தலைநகரை நோக்கி வருவது சிரமத்தை கொண்டு அவர்களுக்கான நலத்திட்ட உதவிகளை உடனுக்குடன் எவ்வித தொய்வும் இல்லாமல் மாவட்ட நிர்வாகத்துடன் இணைந்து மாற்றுத்திறனாளிகள் அலுவலகம் அனைத்து திட்டங்களையும் கள அளவில் மற்றும் அவர்கள் டோர் ஸ்டெப்ல நலத்திட்ட உதவிகளை வழங்க வேண்டும் என இங்கு அலுவலக பணியாளர்களுக்கு நான் வாய்மொழியாக உத்தரவிட்டுள்ளேன். மேலும் மாற்றுத்திறனாளிகள் அனைவருக்கும் வந்த உடனே அவர்கள் தேசிய அடையாள அட்டைகள், வங்கிக் கடன், சுயதொழில் வங்கிக் கடன் மற்றும் இலவச பேருந்து சலுகைகள், பெட்ரோல் ஸ்கூட்டர்கள், அந்த மாதிரியான நிறைய ஸ்கீம்ஸ் நம்ம துறையில் இருக்கு. இதில் நல்ல விழிப்புணர்வு அடைஞ்சு எல்லோருமே மாற்றுத்திறனாளிகள் உதக மண்டலத்தில் இருக்கிற மக்கள் அனைவரும் பயன்பெற்று அவர்களுடைய சமூக பொருளாதாரம் மற்றும் வாழ்வு உயர்ந்திடுவதற்கு என்னாலான அனைத்து உதவிகளை செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் என்று கூறிவிடுகிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது நம்முடைய மாற்றுத்திறனாளி அலுவலர்கள் கூறிய கருத்தை சிறப்பாக கேட்டோம். அவர் சொல்ல வந்த விவரங்கள் என்னவென்று சொன்னால், அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் தலை சேர்ந்த பணிகளை செய்து வரும்போது இடையில் ஏன் இடைத்தரகர்கள் நடமாட்டம் என்று அவர் ஒரு வேதனைப்பட்டார். அப்படிப்பட்ட சூழ்நிலை இனிமேல் முன் இருந்தது, இப்பொழுது இல்லை என்று கூறும் அளவிற்கு
என்னுடைய அமைப்பை சார்ந்த ஒவ்வொருவரும், நீலகிரி மாவட்டம் சார்ந்த அமைப்பில் சார்ந்த அனைவருமே உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம் என்று பெருமையுடன் கூறிக்கொள்கிறோம். நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சிக்கும் அது நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவருடைய தலைமையில் மாற்றுத்திறனாளி அலுவலகம் சென்னைக்கும் தமிழக முதல்வருக்கும் நீங்கள் எடுக்கின்ற இந்த பெரும் முயற்சி மாற்றுத்திறனாளிகள் உங்களுக்கு சமர்ப்பணம் செய்வார் என்று நன்றியுடன் கூறிக்கொண்டு என்னுடைய வாழ்த்தை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். மாற்றுத்திறனாளிகள் நலமோடு அலுவலகத்திற்கு சென்று பயனடைய வேண்டும் என்பதற்காக நமது நீலமலை தொலைக்காட்சி நீலகிரி மாவட்டம் ஆட்சியர் அலுவலகம் அமைந்திருக்கக்கூடிய நீலகிரி மாவட்ட மாற்றுத்திறனாளி அலுவலகத்திற்கு நேரடியாக சென்று விவரத்தை நமது சிறப்பு செய்தியாளர் SJ நிக்கோலஸ் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். மாற்றுத்திறனாளி அலுவலகத்தில் திட்டமும் செயலாக்கம் என்ற தலைப்பில் எழுத்துப்பூர்வமான வடிவம் கொடுத்திருக்கின்றார்கள். இதை அனைவரும் பயன்படுத்தி ஒவ்வொருவரும் தங்களுடைய பணி சிறக்க மாற்றுத்திறனாளிக்கு உதவிட வேண்டும் என்று நீலமலை தொலைக்காட்சி மற்றும் தீபன் தொலைக்காட்சி சார்பில் நன்றியுடன் கேட்டுக்கொள்வது. நன்றி, வணக்கம். இன்று மாற்றுத்திறனாளி அலுவலகத்தில் நீலமலை தொலைக்காட்சி தீபம் தொலைக்காட்சியின் சார்பில் புதிய பொறுப்பேற்ற ஆட்சி தலைவருடைய உத்தரவின் கீழ் மாற்றுத்திறனாளி அலுவலர் அவர்களை நேரில் சந்தித்து சில விவரங்களை கேட்டறிந்தோம். அலுவலக பணியாளர்கள் சிறப்புமிகு தன் பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு இந்த காட்சியே ஒன்று சமர்ப்பணமாகும். இதில் ஒவ்வொருவரும் தன் பணியை விரைவாக சென்று ஒவ்வொரு மாற்றுத்திறனாளியும் பயனடைய நாங்கள் உறுதுணையாக இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய மதிப்புமிக்க ஆனந்த் அவர்களை நாம் பார்க்கின்றோம். அவர் சிறப்பு மிக விழிப்புணர்வுடன் ஒரு செயலாற்றக்கூடிய ஒரு அன்பு உள்ளம். அவருக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை கூறுகிறோம். நீலமலை தொலைக்காட்சியில் இந்த செய்தியை ஒளிபரப்பு செய்வதற்கு அனுமதி தந்த மாற்றுத்திறனாளி அலுவலர்கள் அனைவருக்கும் எங்களுடைய வளமிக்க நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த பணி சிறக்க என்றும் உங்களுடன் உறுதுணையாக இருப்போம் என்று கூறி விடையை பெற்றுக் கொள்கின்றோம். நீலமலை தொலைக்காட்சியின் சார்பில் நன்றி, நன்றி, நன்றி. இத்தோடு நகர்வலம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.